குட்டி குழந்தைகளுக்கு பட்டமளிப்பு விழா. குழந்தைகள் மேடையில ஆடும்போது ஆசிரியர் கீழே நின்று ஆடினது, பெற்றோர்கள் குழந்தைகளோட சேர்ந்து ஆடினதுன்னு இப்படி கலை நிகழ்ச்சியில பெரும் நிகழ்ச்சி ஏற்பட்டிருக்கு. பவானில ஒரு தனியார் மழலை பள்ளியில தான் இப்படி சூப்பரான கலை நிகழ்ச்சி நடந்திருக்கு. ஈரோடு மாவட்டம் பவானி ராணாநகர் பகுதியில மழலையர் பள்ளி ஒண்ணு இயங்கிட்டு வருது. இந்த பள்ளியில யூகேஜி படிச்சுட்டு வரக்கூடிய குழந்தைகள் அடுத்து 1ஆம் வகுப்பு போறாங்க. அந்த குழந்தைகள் இன்னமும் ஊக்கத்தோட படிக்கிறதுக்காக யூகேஜில இருந்து 1ஆம் வகுப்பு தேர்ச்சி பெற்று போறதுக்காக பட்டமளிப்பு விழா அந்த குழந்தைகளுக்காக நடத்தப்பட்டிருக்கா. பொதுவா காலேஜ்ல டிகிரி முடிச்சாதான் நமக்கு பட்டம் அளிப்பாங்க. ஆனா இங்க குழந்தைங்க யூகேஜி முடிச்ச உடனே பட்டமளிப்பு விழாவை நடத்தியிருக்காங்க. பார்க்கும் போதே அவ்வளவு அழகா இருந்திருக்கு. அதுக்கப்புறமா குழந்தைகளுக்கு கலை நிகழ்ச்சிகளும் ஏற்பாடு செய்யப்பட்டிருந்திருக்கு. அப்ப குழந்தைகள் பாத்தீங்கன்னா மேடையில ஆடும்போது அவங்களுக்கு இன்னமும் ஊக்கம் தரும் விதமா கீழே நின்று ஆசிரியரும் குழந்தை மாதிரி ஆட ஆரம்பிச்சிருக்காங்க. இத பார்த்த பெற்றோர்கள் நிகழ்ச்சியில் அப்படியே ஆழ்ந்திருக்காங்க. அது மட்டும் இல்லாம குழந்தைகளோட சேர்ந்து பெற்றோர்களும் நடனம் ஆடி இருக்காங்க. பார்க்கும் போதே அவ்வளோ அழகா இருந்திருக்கு. கலை நிகழ்ச்சியில இப்படி நிகழ்ச்சியான நிறைய சம்பவங்கள் நடந்திருக்கு. இது பத்தின உங்களோட கருத்துக்களை கமெண்ட்ஸ்ல சொல்லுங்க. நீளம் நீரை காலம் நீளத்தின் அழகென்றால் மீட்டர் என்று சொல் தம்பி, நிறைகின்ற அழகென்றால் கிலோகிராமை சொல் தம்பி, காலத்தின் அழகென்றால் வினாடி என்று சொல் தம்பி. வித்தியாசமாக பாடம் கற்பிக்கும் இந்த ஆசிரியரை பார்த்து பல ஆசிரியர்களும் கற்றுக்கொள்ள வேண்டும். எளிதில் புரியும்படியும் பாட்டு பாடி அறிவியல் பாடம் கற்றுக் கொடுக்கும் மாணவர்களின் ஹீரோ. நீளம் நீரை காலம் மின்னோட்டம் அழகென்றால் ஆம்பியரை சொல் தம்பி, வெப்பநிலை அழகென்றால் கேள்வியினை சொல் தம்பி, நீளம் நீரை காலம் பொருளின் அழகென்றால் மோல் என்று சொல் தம்பி, ஒளிச்செறிவின் அழகென்றால் கேண்டிலாவை சொல் தம்பி என்று இது போன்ற ஒரு பாட்டு வடிவிலே கூறுகின்ற பொழுது மாணவர்கள் எளிதிலே நன்றாக புரிந்து கொள்கிறார்கள். தென்காசி மாவட்டம் சாம்பவர் வடகரை பகுதியை சேர்ந்தவர் முருகன். சுந்தரபாண்டியபுரம் அரசு உயர்நிலை பள்ளியில் 16 ஆண்டுகளாக அறிவியல் ஆசிரியராக பயின்று வருகிறார். பட்டதாரி மற்றும் மாற்றுத்திறனாளியான இவர் மாணவர்களுக்கு எளிதில் புரியும்படியும் அறிவியல் பாட அலகுகள், கனிம வரிசை அட்டவணை, விதைகள் பரவும் விதம், ஆணிவேர் மற்றும் சல்லிவேர் ஆகியவற்றின் செயல்பாடுகள், பற்களின் வகைகள், உறுப்பு மண்டலங்களின் பணி உள்ளிட்டவற்றை பாடல் வாயிலாக புரியும்படி கற்றுக் கொடுத்து வருகிறார். தற்போது இது குறித்த காணொளி வெளியாகி ஆசிரியருக்கு பாராட்டுக்கள் குவிந்து வருகின்றன.